மகாபாரத போர்ல அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு இறந்ததை எண்ணி அர்ஜுனன் மிகவும் கண்ணீர் வடித்து கொண்டு இனி ஏன் நான் உயிரோடு வாழ வேண்டும் என்று அழுது புலம்பினானாம். அப்பொழுது அவன் தலையில் ஏதோ நீர்த்துளிகள் விழுவே மேல் நோக்கி பார்த்தானாம். கீதையை உபதேசித்த கிருஷ்ணர் அங்கு அழுது கொண்டு நின்றாராம். அப்பொழுது அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து, நான் தான் சாதாரண மனிதன், மரணம், இன்பம், துன்பம் போன்ற உலக நிலைகளில் இருந்து விடுபடாதவன். என்னுடைய மகன் இழந்ததை நினைத்து அழுகிறேன். ஆனால் நீங்களோ தெய்வமாயிற்றே, இதையெல்லாம் கடந்து வந்தவர் அல்லவா, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டானாம் அர்ஜுனன். அதற்கு கிருஷ்ணர், இப்பொழுதுதான் உனக்கு பல மணி நேரம் செலவு செய்து கீதையை உபதேசம் பண்ணினேன். உலகில் உள்ள எல்லாமே மாயை, யாரும் யாருக்கும் சொந்தமில்லை. உன்னுடையதாக இருப்பது நாளை இன்னொருத்தருடையது என்று ஒரு இழப்பிற்காகவும் நாம் கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை என்று சிரமப்பட்டு போதித்தேன். இவ்வளவு சீக்கிரத்தில் அது பயனற்று போய்விட்டதே. அனைத்தையும் நேரடியாக கேட்ட நீயே உடனே மறந்துவிட்டு உன்னுடைய மகனுக்காக இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறாயே, இந்த மனித குலத்தை எப்படி திருத்துவது என்று எண்ணி அழுகிறேன் என்று சொன்னாராம் கிருஷ்ண பகவான். பொழுதுதான் தன்னுடைய தவறை உணர்ந்தாராம் அர்ஜுனன்.